ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, விழிப்புணர்வை எப்படி உருவாக்குவது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சக்தி வாய்ந்த பிரபஞ்ச விழிப்புணர்வை நமக்குள்ளே தோற்றுவிக்கக்கூடிய அந்த உணர்வை எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து தந்திரம், அதாவது தந்திராவுடைய டெக்னிக். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி வந்து இந்த தந்திரா டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள். இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம வந்து அந்த விழிப்புணர்வை உணரலாம். முதல் விஷயம், சிம்பிளாக உங்கள் எதிர்க்க ஒரு வாட்டர் பாட்டிலோ, ஒரு கிண்ணமோ, ஒரு பாத்திரமோ, ஏதோ ஒரு பொருள் எது வேணா இருக்கட்டும், அது இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட்டு முழுமையாக பாருங்கள். கண்களை திறந்து தான், ஒன்றும் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். அது என்ன உலோகம், அது எப்படி செஞ்சாங்க, யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி கிளியர் பாயிண்ட் மாதிரிலாம் போய் ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஜஸ்ட்டு வாட்ச் இட், அவ்வளோதான். பொறுமையாக கவனிங்க, ஆழமாக கவனிங்க, கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீண்ட நேரம் பார்க்க ஒரு விதமான ஒரு புதிய தோற்றம் அதில் வர மாதிரியே சில உணர்வுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே புது புது வடிவங்கள் அது எடுக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு புதிய உணர்வை நீங்கள் உணர்வீங்க. அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிகழ்காலத்துக்கு விழிப்பு நிலைக்கு வரணும். சட்டானா அதோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது 10 நிமிஷம் பண்ணிட்டே இருக்கீங்களா, அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு வந்துடுவேன் அப்படின்னு அப்படி பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆனால் அதை முடிஞ்ச அளவு எப்படி பண்ணணும்னா, திடீர்னு பண்ணணும். அந்த டைமில் திடீர்னு 10 நிமிஷம் வச்சுருக்கீங்கன்னா 15 நிமிஷம் ஆகட்டும், திடீர்னு நீங்களா டக்குன்னு அந்த விழிப்பு நிலைக்கு வெளியே வரணும். அதை பார்த்ததுலேருந்து வெளியே வரணும். வந்த உடனே என்ன ஆகும்னா, உடனே நமக்குள்ளே என்ன ஏற்படும்னா, பிரபஞ்ச விழிப்புணர்வு உருவாகும். இது பேர் தான் விழிப்புணர்வு, பிரபஞ்ச விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்ச விழிப்புணர்வு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, எல்லா விஷயத்திலும் நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம். அந்த விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது உண்மையான ஆத்மீகத்தை நம்மளால் உணர முடியும், ஆன்மீகத்தை உணர முடியும். நிறைய பேர் விழிப்புணர்வு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன விழிப்புணர்வுன்னு தெரில. இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு டேப் ஆன் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு அதை தான் பார்ப்பேன். கொஞ்ச நேரம் அந்த தண்ணி டேப்லேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்னென்னமோ டிசைனுக்கு மாறும். அது என் கண்ணுக்கு தெரியும். என்னடா எனக்கு மட்டும் தெரியுதா, இல்லை மற்றவங்களுக்கு தெரியுமா, அப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பெரிய ஒரு வாளி நிறைய தண்ணி நிரம்புற வரைக்கும், அதுவே இருக்கும் ஒரு 30 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்படியே நிரம்புற வரைக்கும் காத்துட்ருப்பேன். அப்படியே நிரம்ப அப்படியே ஃபுல்லாக ஆவ புது புது உணர்வுகள்லாம் ஏற்படும். திடீர்னு நான் ப்ரெசண்ட்டுக்கு வருவேன் பாருங்களேன். வந்த உடனே ஒரு விதமான உணர்வு ஏற்படும். அது வார்த்தையெல்லாம் இல்லை, உண்மையாகவே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். இதுதான் வந்து ஒரு டெக்னிக். ஆக்சுவலி ஒரு குறுக்கு வழியில் நம்ம ரொம்ப ஈஸியாக போய்ட்டு மனசை அதை வந்து தோக்கடிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு டெக்னிக் இது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விழிப்புணர்வுகளாக வந்துருச்சுன்னா அதை நல்லா ஞாபகப்படுத்தி மனசில் உறுதிப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மனம் வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்குது, ஆனால் இந்த விழிப்புணர்வு மட்டும் ஞாபகம் வச்சுக்காது. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுக்கு பிடிக்காது, வேணான்னு நினைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வுலேயே இருக்க முயற்சி செய்யுங்க. அந்த விழிப்புணர்வுலேயே வாழ முயற்சி செய்யுங்க. அந்த விழிப்புணர்வு ஒரு விதமான சுகத்தை கொடுக்கும். நான் ஏன்னு சொல்கிறேன், இந்த விழிப்புணர்வுக்கு நிகரான சுகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, உண்மையாகவே. இது ஒரு விதமான விழிப்புணர்வாக அந்த சுகம் இது ஒரு விதமான சுகம், அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியும். முயற்சி செய்து பாருங்கள், அந்த சுகத்தையும் அனுபவிங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம். மறக்காமல் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தந்திரா டெக்னிக், அதாவது டெக்னிக் மெத்தட்னு இருக்கும், அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா இந்த மாதிரி நிறைய டெக்னிக் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அடிக்கடி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னிக்கில் மாறும் சில நேரம். அந்த டைமுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனசில் பதிவு பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மனசில் ஆழ் மனசில் பதிஞ்சிரும். நிறைய டெக்னிக் பதிஞ்சிரும். அப்புறம் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக விழிப்புணர்வை அனுபவியுங்கள். இதுவரையும் உணராத ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.
ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.